பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தினம் என்னை தாங்கினதப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேத்திடம், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாய் தயை செய்வேன். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த யோனத்தான் தாவீதை உண்மையா நேசித்தான், அவனுக்கு உண்மையாக இருந்தார். 2 பேரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள், உத்தமமான நண்பர்களாக இருந்தார்கள். அதை நினைத்து இந்த தாவீது சொல்றார், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்வேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையினாலே நம் பிள்ளைகள் தயை பெரும்படியான வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லாட்டி அதுகளுடைய தயையை நாம் இழக்கும்படியான செய்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் சம்பாதித்து வைக்கிற சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளா உடையதாய் தான் மாறப்போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் செய்கிற அக்கிரமங்களும் பாவங்களும் அதற்கான தண்டனைகளும் அதை பிள்ளைகளை போய் சேரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாவீது மேவிபோசேத்துக்கு அவனுடைய நண்பன் யோனத்தான் நிமித்தம் தயை செய்ய கூடுமானால் உண்மையான அன்புக்கு அடையாளமாக அவன் தயை பாராட்டினான். நாம் கர்த்தரிடத்தில் எவ்விதமாய் அன்பு கூறுகிறோம்? அவரிடத்தில் நாம் முழுமையாய் இந்த யோனத்தானை போல முழுமையாய் நாம் அன்பு கூறுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகள் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்ன தாவீதுக்கு அழின நிச்சயமான கிருபை உங்களுக்கு அருள்வேன் என்று சொன்ன தேவாதி தேவன் நம் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவார். நம் பிள்ளைகள் அவர் பந்தியில் நித்தம் அப்பம் புசிக்கும்படியாய் நம் பிள்ளைகளை செய்வார். அதனால் ஜெபம் பண்ணலாமா? நம்ம அவரிடத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பு பாராட்டுவோமா? அவருக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம் பிள்ளைகள் நித்தம் அவர் சந்நிதியில் அப்பம் வசித்து அவர் ஆசீர்வதிக்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்கள் நாளோடு கூட்டி தந்தீங்களேப்பா. உங்களுடைய கிருபையும்
தயவும் எங்களை தாங்கினதப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஒரு யோனத்தான் நிமித்தம் மேவே போசேத்து ஆண்டவரே தாவீதின் ஆண்டவரே சமூகத்தில் நித்தம் அப்பம் பசித்தது போல கர்த்தாவே நாங்கள் உம்மை முழுமையாய் நேசிக்க ஆண்டவரே எங்கள் குடும்பம் உம்முடைய சந்நிதியில் நித்தம் அப்பம் பசிக்க எந்த குறைவும் இல்லாமல் அப்பா எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் வாழ எங்கள் ஒவ்வொருடைய கரத்தை தருகிறோமப்பா. எங்களை கைவிடாதிருங்கப்பா. எப்ராஹிம் என்று நேசகுமார்னு சொன்னீங்களப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்க நேச பிள்ளைகளப்பா. நாங்கள் உங்க நேச பிள்ளைகள் தகப்பனே. ஒவ்வொருடைய கரத்திலே தருகிறோமப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.